ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் டெலிவரியாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வருது, அது இல்லாமல் எப்படி வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டிப்ஸ் வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க இந்த ரெமிடியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஹேர் வந்து கிரே கலரில் ஆகும். நம்ம வந்து என்ன டிப்ஸ்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம மருதாணி இருக்குல்ல, மருதாணி வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், சின்ன வெங்காயம், கற்றாழை, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை, துளசி வந்து நமக்கு அந்த இச்சிங் இருக்குல்ல, அந்த இச்சிங் போகிறதுக்காக நம்ம அந்த துளசியை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம லெமனு, அதாவது துளசி உங்ககிட்ட காட்டுறேன். லெமன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லெமன் வந்து நமக்கு பொடுகு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகாமல் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க தானே போகிறோம். அப்போ அது கூட சேர்த்து டீ தூளை வந்து நம்ம அரைச்சிக்கணும். செம்பருத்தி இலை, அப்புறம் வந்து வேப்பிலை வந்து கொழுந்தும் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜும் எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து எல்லாமே போட்டு அரைக்கும் போது தான் வந்து நல்ல இதாக இருக்கும். வெறும் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ கொழுந்தும் எடுத்திருக்கேன், அதோட கொஞ்சம் பெரிய வேப்பிலையும் நான் வந்து எடுத்திருக்கேன். கற்றாழை மெயினாக எடுத்துக்கோங்க. கற்றாழை வந்து என்னென்னா, நம்மளோட ஹேரை வந்து ஷைனிங் பண்ணுறதுக்காக நம்ம கற்றாழை யூஸ் பண்ணலாம். இது வந்து எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது, என்னோடய பாட்டி வந்து இருக்கும்போது அவங்க வந்து இது வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருவேப்பிலை வந்து மெயின் இதுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து எடுத்து பறித்து நீங்கள் அந்த ஹேர் பேக் போட வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம், டீத்தூள் போட்டுக்கலாம். டீத்தூள் வந்து அது கலரிங்க்கு. ஏன்னா நம்மளோட ஹேர் வந்து ஒயிட் ஹேராக இருந்தால் அதை வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆக்குறதுக்கு, ப்ளஸ் வந்து கலர் கொடுக்கும். வேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேப்பிலை வந்து நம்ம இச்சிங் ப்ராப்ளத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கற்றாழை மெயினாக வந்து நம்ம ஹேர் ஷைனிங்காக. இது வந்து செம்பருத்தி வந்து நம்ம ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மருதாணி ஆட் பண்ணிக்கிறோம். மருதாணி வந்து கலரிங்க்கு, ப்ளஸ் வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு, ப்ளஸ் எங்கன்னா முடியலன்னா நல்லா வளர்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து நம்ம புளியணும். அந்த லெமன் வந்து புளிஞ்சால் நமக்கு எங்கெல்லாம் வந்து அந்த பொடுகு தொல்லை இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும். அதனால் நம்ம சீடு இல்லாமல் வந்து லெமனை நல்லா வந்து நம்ம புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு நம்ம அப்போ நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். லைட்டாக அந்த ஃபைன் பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரியும் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. சுற்றி இருக்கிறத வலித்து வச்சுக்கோங்க. வலித்து நல்லா வந்து நம்ம ஹேரை வந்து நம்ம ஹேரில் போட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன்ல, இப்போ அதை வந்து ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணேன். இந்த ஸ்கேல்ஃப் இருக்குல்ல, அந்த ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், பட் வந்து நான் வந்து கொஞ்சம் திரியாக அரைச்சிட்டேன். அதனால் இன்னும் நீங்கள் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டா ஹேரில் வந்து கொஞ்சம் காஞ்சோன்னே அப்படியே ஒட்டிக்கும். இப்படி தான் நான் போடுறது. அதனால் எனக்கு வந்து இது ஓகே பெட்டராக இருந்துச்சு. அதனால் லேயராக எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ஃபு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பேக்லேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்ளை பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அந்த கீழே வரைக்கும் இந்த எங்கெல்லாம் அந்த ஒயிட் ஹேர் இருந்தாலும் அங்கேயும் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா தூக்கி கொண்டை போட்டு
ஒரு வந்து 1/2 hour உங்களோட தலையை பொறுத்து. ஒரு சில பேருக்கு 1/2 hourல வந்து இதாகிடும். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து 1/2 hourக்கு மேலே போச்சுன்னா வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும். அதனால தான் வந்து நம்ம இந்த துளசியெல்லாம் போட்டிருக்கோம். துளசியில் வந்து அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து இப்போ 1/2 hourக்கு அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ வந்து சில்கியாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்னோடய ஹேர் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இதை நான் வீக்லி வந்து ட்வைஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறனால என்னோடய ஹேர் வந்து லாங்காக வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.